Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் பாத்தீங்கன்னா C++ல ஒரு ஃபைலை எப்படி ஓபன் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். previous classல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபைலை எப்படி கிரியேட் பண்றது அப்படினு சொல்லி பார்த்தோம். இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க இந்த டேட்டா அப்படிங்கற ஃபைல்ல இருக்கிற மெசேஜை நம்ம எப்படி அந்த ஃபைலை ஓபன் பண்ணி அந்த மெசேஜை நம்ம அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணி C++ ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா C++ ஃபைல் அப்படிங்கறத இந்த இடத்துல ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஃபைல் ஹேண்டில் பண்ணுறதுக்காக சில இன்பில்ட் கிளாஸஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த இன்பில்ட் கிளாஸஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அதனோட ஹெடர் ஃபைல் நம்ம இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணணும். நான் அந்த ஹெடர் ஃபைல் இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இன்க்ளூட் FSTREAM ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு ஹெடர் ஃபைல் இந்த இடத்துல நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த அவுட்புட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். CLR SCR அவுட்புட் ஸ்க்ரீனை ப்ரீவியஸ் அவுட்புட்டை கிளியர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும்னா IFSTREAM அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். அதாவது IF ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபைல் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற கிளாஸ். இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுறேன். FL அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறோமோ அந்த ஃபைலோட நேம் இந்த இடத்துல கொடுக்கணும். நான் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஃபைலை தான் ஓப்பன் பண்ண போகிறேன். அந்த ஃபைலோட டைப் பார்த்தீங்கன்னா C ஃபைல், அதனால .c அப்படின்னு சொல்லி அந்த ஃபைல் இந்த இடத்துல கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலுக்குள்ள இருக்கிற மெசேஜை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அந்த மெசேஜோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரிங்கு, அதனால ஒரு கேரக்டர் வேரியபிள் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிளுக்கு பார்த்தீங்கன்னா NA அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துறேன். அந்த வேரியபிளோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலில் இருக்கிற அந்த மெசேஜை நம்ம ரீட் பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த FL அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த NA அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலில் என்ன மெசேஜ் இருந்துச்சோ அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு NA அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். நான் அந்த NA அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே இருக்க அந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா நான் அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்காக Cout அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன். Cout NA அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே இருக்கிற மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைலில் நம்ம அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்காக FL அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி CLOSE க்ளோஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அடுத்து ஃபைலில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக getCH அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இந்த இடத்துல கால் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு நான் கம்பைல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். நமக்கு அந்த மெசேஜ் பிரிண்ட் இருக்கும். அதாவது அந்த டேட்டா அப்படிங்கிற ஃபைலில் இருக்க அந்த Tutor Joes அப்படிங்கிற மெசேஜ் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். அதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு ஃபைலை C++ல ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் பார்ப்போம். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ், இது எங்களோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வீடியோஸ் வேணா நீங்கள் எங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சேனல் எங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.